மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நீ முதல்ல யாரு என்னோட போட்டோ எடுத்து போட்டதுக்கு? நான் அரசியல் ரீதியா உன்ன பேசியிருந்தேனா நீ என்ன பேசு. நான் யாரையோ பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்த 3 நாளா இந்த மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு, சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஓகே சொல்லிதான் பாப்போமே, தூக்கம் வர மாட்டேங்குது மட்டும் எல்லாம் பிச்சுக்குது. ஜென்சி அப்படியே பயங்கர நாகரிகமா நடந்துக்கிறோன்றாங்களே, இதெல்லாம் நாகரிகமான செயலா? அந்த வீடியோவை நீங்க உங்களோட டிவில போடும்போது பீப் இல்லாம உங்களால போட முடிஞ்சதுன்னா நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். இதுல என்ன தகுதி இருந்தா தாவேக்கால சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு இதுல எந்த தகுதி உனக்கு இருந்துச்சு, அதனால நீ இப்ப தாவேக்கால இருக்க இப்ப சொல்ற. அதுவும் லேடிஸ் பாக்குறது கிடையாது, அத்தனை கேவலமான வார்த்தைகள் எங்களால அது காது கொடுத்து கேட்க முடியல. இது லட்சக்கணக்கான பேருக்கு ஷேர் ஆகுது, அது வேற எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகுது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக பேசும் பெண்களை அரசியல் ரீதியாக விமர்சிக்க தெரியாமல் இழிவுபடுத்தும் விதமாகவும் பர்சனல் அட்டாக் செய்தும் வீடியோ வெளியிடும் திமுக ஆதரவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி இதெல்லாம் பேசிட்டு பெண்கள் பயங்கர பாதுகாப்பா இருந்தோம் சார், அதனாலதான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். டிஎம்கேல இருந்து ஒருத்தர் இப்படி பேசிருக்காரு அப்படின்னு சொல்லி. என் பேர் பிரியா ரஞ்சித். நானும் இந்த நபரால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்றதுக்காக நாங்க இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த ஞானப்பிரியா இன்ஸ்டாகிராமில் பிரியா ரஞ்சித் ரிவீவர் என்ற பெயரில் பக்கத்தை தொடங்கி தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் முதலமைச்சருக்கு ஆதரவாக கருத்துக்களை பகிர்ந்து வந்துள்ளார். நேற்று சபை முடிஞ்சிச்சுன்னு சபாநாயகர் சொன்ன உடனே நாங்கள் எழுந்து கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, அதை நான் வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணி தான் பார்த்தேன்னு. ஆனால் பாருங்களேன், மாட்டிக்கிட்டாரு. கரெக்டாக அவர் பேச ஆரம்பிச்சு 1.9 செகண்ட், அதாவது 1 நிமிஷம் 9 வினாடிகளில் இவர் எழுந்து போயிருக்காரு. ஆனால் அதாவது என்ன நினச்சிருக்காருன்னா, அவர் வழக்கம் போல லைவ் டெலிகாஸ்ட் ஆயிருக்காதுன்னு நினச்சிட்டாரு போல. ஆனால் லைவ் டெலிகாஸ்ட் ஆயிருக்காது அவருக்கு தெரியல, பாவம். இந்நிலையில் RJ சரண் ஜெயராமன் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நடத்தி வரும் திமுக ஆதரவாளர் சரண் என்பவர் திமுகவிற்கு எதிரான அரசியல் கருத்துக்களை வெளியிடும் பெண்களை மட்டுமே குறிவைத்து இழிவுபடுத்தும் விதமாக பர்சனல் அட்டாக் செய்யும் விதமாகவும் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏதோ மூலையில் இருக்கிற சரண் ஜெயராமன், நானே பர்த்டே அப்போ எல்லாம் பண்ணுவேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, நடக்காமையா இருந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு டவுட். ஞானப்பிரியாவை தனிப்பட்ட முறையில் தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்ததுடன் அவரது குடும்பத்தினரையும் அவதூறாக பேசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பர்சனல் அட்டாக் பலராமன் என ட்ரோல் செய்யப்படும் சரண் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஞானப்பிரியா புகார் அளித்துள்ளார். அதேபோல் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த லூர்து சகாயமேரி ஆர்த்தி விஷால் என்ற இன்ஸ்டாகிராம் கணக்கின் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் முதலமைச்சருக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் சரண் தன்னை தனிப்பட்ட முறையில் விமர்சித்து அவதூறாக பேசியதால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். நீங்களே அந்த வீடியோவை இன்னொரு தடவை பாருங்க தம்பி, பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு ஹர்ட் ஆயிருமா இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் யார் வேணா என்ன வேணா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட மாதிரி என்னால இருக்க முடியல. அதனால உங்ககிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு எனக்கு அந்த வீடியோ போடும்போது சின்ன ஆபரேஷன் ஒன்று வாயில் பண்ணியிருந்தப்ப என் ஹஸ்பண்ட் கொடுத்து உங்களுக்கு இப்போ போய் இதெல்லாம் போடணுமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுங்க, நான் ஒரு 10 வீடியோ போடுவேன், அப்படி அந்த மாதிரி நான் பேசணும்னா நான் வீடியோலயே பேசிக்கலாம், எனக்கு அந்த மாதிரி வரவும் வராது. அதனால உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே பேசலாம்னு சொல்லி தான் நான் மெசேஜ் பண்ணேன். எப்படி சொல்றேன், நீங்க அந்த மாதிரி ஆளு சொல்ல உங்களுக்கு அந்த மாதிரி தகுதி இருக்கா, நீங்க தாவேக்கால இருக்கிறதுக்கு கொஸ்டின் பண்ண, இல்லன்னா இல்லன்னு போங்க, அவ்வளவுதான். இந்த விஷயம் அரசியல் பேசுறது தப்பு பேசாதீங்க, தப்பு பேசினா எதிர்க்கிறது இருக்கும், எதிர்க்கிறது யாருக்கு எப்படி வைக்கிறோமோ வச்சாகும், அவ்வளவுதான். பாயிண்ட். தேங்க் யூ. பாதிக்கப்பட்ட நபர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வீடியோக்களை பதிவிட்டு வருகிறோம். RJ சரண் ஜெயராமன் என்ற இன்ஸ்டா பக்கத்தை வைத்திருக்கும் சரண் என்பவர் திமுகவிற்கு ஆதரவாக வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். எங்களது வீடியோக்களை எடுத்து எங்களை மிகவும் தரக்குறைவான மற்றும் கொச்சையான வார்த்தைகளால் விமர்சித்து வருகிறார். கருத்தியல் ரீதியாக மோதினால் அதற்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளோம். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இவரோட ஐடியில நீங்க போய் பார்த்து அந்த வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து
அந்த வீடியோவை நீங்க வந்து உங்களோட டிவில போடும்போது பீப் இல்லாம உங்களால போட முடிஞ்சதுன்னா நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். அதுவும் லேடிஸ்ன்னு பாக்குறது கிடையாது, அத்தனை கேவலமான வார்த்தைகள் எங்களால வந்து அது காது கொடுத்து கேட்க முடியல. இது வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ஷேர் ஆகுது. அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கனால அந்த டீம்ல வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க பர்சனலா எங்களுக்கு மெசேஜ் பண்ணி அது வேற எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகுது. எப்படி சொல்றதுனே தெரியல சார் எங்களால. நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், எங்க பேஜ்ல இருக்க வீடியோஸ் நீங்க எதை வேணா எடுத்து போடுங்க. யாரையும் தனிநபர் தாக்குதல் பண்ணது கிடையாது. கட்சி சம்பந்தமா பேசுறோம், இல்ல எந்த கொள்கை இருக்கோ அதை பத்தி பேசுறோம். ஆனா இந்த ஒரு நபர் மட்டும் தனிநபர் தாக்குதல், அதுவும் பெண்களை வந்து மிகவும் கேவலமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காரு. சோ அது கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் சார். இப்ப சரண் வெளியிட்ட வீடியோக்களில் அரசியல் ரீதியான அட்டாக்குகளுக்கு பதில் பெண்களை பர்சனல் அட்டாக் செய்யும் வீடியோக்களே அதிகமாக உள்ளன. அதுவும் ஒரு பெண் குறித்து அவர் பேசும்போது ஒரு ஆணின் புகைப்படத்தை ஒப்பிட்டு இவர் உனது உறவினரா எனவும் அவள் இவள் என அநாகரிகமாகவும் அத்துமீறி பேசியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதுல எந்த தகுதி இருந்த தாவேக்கால சேர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா இதுல எந்த தகுதி உனக்கு இருந்துச்சு, அதனால நீ இப்ப தாவேக்கால இருக்க இப்ப சொல்ற. இது குறித்து யூடியூப்களில் பேசும் சரண், நாகரீக அரசியல் நீங்க பேசிக்கோங்க, என்ன தடுக்காதீங்க, இதுங்களுக்கு இப்படி கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் என கூறியுள்ளார். அதுவும் அவர் பெண்களை இழிவாக பேசுவதை அவரே ரசித்து சிரித்து மகிழ்ந்து கொள்கிறார். அரசியல் ரீதியாக அட்டாக் செய்ய அரசியல் அறிவு தேவை. பர்சனல் அட்டாக் செய்ய பெண்களை இழிவுபடுத்தி பேச இது எதுவுமே தேவையில்லை. இதுபோன்று பர்சனல் அட்டாக் செய்பவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.